கடவுளை நம்புகிறார் நம்பவில்லை என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். கடமையை எவன் ஒருவன் சரிவரச் செய்து கொண்டிருக்கிறானோ அவனை கடவுள் என்றுமே கைவிடுவதே இல்லை. அப்படி என்றால் கடமையை செய்வதே கடவுள் வழிபாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெளியில நான் நெத்தி நிறைய திருநீர் பூசிக்கிறேன், அதை பூசிக்கிறேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் செய்துவிட்டு உண்மையிலேயே மனசுக்குள்ள சுவாமி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா, செய்வாரா, செய்ய மாட்டாரா, இவர் செய்யறதே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையின்றி எவன் ஒருவன் வழிபட்டு கொண்டிருக்கிறானோ அது உண்மையான வழிபாடே கிடையாதல்லவா? அப்படி என்றால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்று சொல்கிறார்களே, அப்பொழுது நம்பாதவர்களை கடவுள் கைவிட்டு விடுவாரா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக கைவிட்டு விடமாட்டார் என்பதுதான் அவருக்கான நேரடியான பதில். கடவுளை நம்புகிறார் நம்பவில்லை என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். கடமையை எவன் ஒருவன் சரிவரச் செய்து கொண்டிருக்கிறானோ அவனை கடவுள் என்றுமே கைவிடுவதே இல்லை. அப்படி என்றால் கடமையை செய்வதே கடவுள் வழிபாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது எப்ப பார்த்தாலும் சுவாமி நீ என்ன நமஸ்காரம் பண்ணிட்டே இருன்னு சொல்லல, என்னை துதித்து கொண்டே இரு என்று சொல்லவில்லை. என்னை இந்த நேரத்திலே வழிபடு, காலை மாலை இருவேளையும் இறைவனை வழிபட வேண்டும். ஆனால் நாள் முழுக்க அவன் பிரதானமாக செலவழிக்க வேண்டியது எதிலே? தன்னுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டியது என்பது அவனுடைய கடமையை செய்வதில் தானே. எவன் ஒருவன் தன்னுடைய கடமையை சரிவரச் செய்து கொண்டிருக்கிறானோ அவனிடத்திலே கடவுள் அனுக்கிரகம் என்பது பரிபூரணமாக இருக்கிறது என்பதுதான் பொருள். அவன் தன்னை நம்புகிறான் அப்படின்னு வச்சுப்போமே, தன்னம்பிக்கை என்பது அவனிடத்திலே இருக்கிறதுன்னு வச்சுப்போமே. அவனிடத்திலே நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறை சக்தியையும் அவன் நம்புகிறான் என்றுதான் பொருள். தனக்குள்ளாக இருக்கக்கூடிய இறை சக்தியை உணர்ந்து அவன் தன்னுடைய கடமையை சரிவரச் செய்து கொண்டிருக்கிறான். வெளியில நான் நெத்தி நிறைய திருநீர் பூசிக்கிறேன், அதை பூசிக்கிறேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் செய்துவிட்டு உண்மையிலேயே மனசுக்குள்ள சுவாமி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா, செய்வாரா, செய்ய மாட்டாரா, இவர் செய்யறதே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையின்றி எவன் ஒருவன் வழிபட்டு கொண்டிருக்கிறானோ அது உண்மையான வழிபாடே கிடையாதல்லவா? அப்படி என்றால் உண்மையான வழிபாடு என்பது எப்படி இருக்க வேண்டும்? எல்லாம் இறைவன் செயல், அவன் பார்த்து கொள்வான், நான் என்னுடைய கடமையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன் என்று எவன் ஒருவன் தன்னுடைய கடமையிலிருந்து வழுவாது, இதுதான் எனக்கு சரி என்று பட்டிருக்கிறது, இதற்குத்தான் என்னை இறைவன் படைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவன் சரிவரச் செய்து கொண்டிருக்கிறானோ நிச்சயமாக கடவுள் அவனுக்கு துணை நிற்பார். அதைத்தான் பகவான் பகவத்கீதையிலே சொல்லி இருப்பார் அர்ஜுனனுக்கு, நீ உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று சொல்லி இருப்பார். அந்த நேரத்திலே பின்னாடி வலியுறுத்தியும் சொல்லியிருப்பார், எவன் ஒருவன் தன்னுடைய கடமையை சரிவரச் செய்து கொண்டிருக்கிறானோ, எவன் ஒருவன் இயங்கிக் கொண்டிருக்கிறானோ அவன் பின்னால் நான் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லி இருப்பார். ஆக அவன் தனியாக கடவுள் வழிபாட்டினை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி புரிஞ்சுக்கலாமே. ஒரு மருத்துவருடைய கடமை என்ன? அவர் ஆண்டவனை நம்புகிறாரோ இல்லையோ, கடவுள் வழிபாட்டினை செய்கிறாரோ இல்லையோ, அவர் என்ன பண்ணணும்? ஒரு பேஷண்ட் அவரை நாடி வரக்கூடிய அந்த நோயாளியை அந்த நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டும், அதுதானே அவருடைய கடமை. அந்த நோயிலிருந்து அவர் அந்த நோயாளியை காப்பாற்றி விட்டார் என்று சொன்னால் அந்த டாக்டரிடத்திலே, அந்த மருத்துவரிடத்திலே கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது என்றுதானே பொருள். கடவுள் அவரை கைவிடவில்லை என்றுதானே பொருள். அவர் தனியா போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு இன்னைக்கு நான் ஒரு ஆபரேஷன் பண்ண போறேன், இந்த ஆபரேஷன்ல நீ எனக்கு சக்சஸ் தரணும்னு சொல்லிட்டு அவர் வேண்டிக் கொண்டு அவர் பூஜைகளை எல்லாம் செய்து கொண்டு எல்லாம் வரமாட்டார் இல்லையா? அவர் என்ன பண்ணுவார்? இந்த நேரத்தில் ஒரு எமர்ஜென்சி கேஸ் வருது, இந்த நேரத்தில் அவருக்கு டக்குன்னு அவர் ஆபரேஷனை பண்ணணும்னு சொன்னா டக்குன்னு தன் மீது ஒரு நம்பிக்கையை வைத்து டக்குன்னு அந்த ஆபரேஷனை பண்றாரு இல்லையா? அந்த டாக்டர், அந்த மருத்துவர் அந்த நோயாளியினுடைய கண்களுக்கு கடவுளாகவே தெரிவார். ஆனால் இந்த மருத்துவர் கடவுளை வழிபட்டு இருக்க மாட்டார். ஆனால் அந்த நோயாளி என்ன பண்ணுவா? இவரையே கடவுளாக பாவித்து, ஐயா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, நீங்கள் கடவுள் வடிவிலே என்னை காப்பாற்றி இருக்கிறீர்கள், உங்களையே நான் கடவுளாக பாவிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நோயாளி வணங்குவான் தானே.
அப்படி இருக்கும் பொழுது நாம் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னா, இறை வழிபாடு அவசியம் எல்லோரும் செய்ய வேண்டியதுதான். இறைவனை வழிபட வேண்டும். கடவுளை வழிபடுவோர் நிச்சயமாக கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்திலே கடவுளை நம்பாதவர்களை கைவிட்டு விடுவாரா என்று சொன்னால் நிச்சயமாக கைவிட்டு விட மாட்டார். கடவுளை தூற்றுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்குத்தான் தோஷம் என்பது வந்து சேரும். இங்கே அவர் கடவுளை நம்பவும் இல்லை, போற்றவும் இல்லை, அவர் தூஷிக்கவும் இல்லை, அவர் போஷிக்கவும் இல்லை, தூஷிக்கவும் இல்லை. ஆனால் தன்னுடைய கடமையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே நிச்சயமாக கடவுளுடைய சக்தி என்பது இருக்கும். அவர்களால் மட்டும்தான் அந்த மனிதனை உறுதியாக வைத்துக் கொண்டு தன்னுடைய கடமையிலிருந்து சிறிதும் வழுவாமல் செயல்பட முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நான் கடவுளை வழிபட்டால் மட்டும்தான், கடவுளை நம்பினால் மட்டும்தான் என்னை கைவிடாமல் பார்த்து கொள்வார் என்பதெல்லாம் கிடையாது. கடவுளை நம்புகிறார்களோ நம்பவில்லையோ, எவர் ஒருவர் தன்னுடைய கடமையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கடமையை செய்வதுதான், அவருடைய தொழிலை சரியாக செய்வதுதான் அந்த செய்யும் தொழிலே தெய்வமாக இருக்கிறது. ஒவ்வொரு இயக்கத்திலுமே, ஒவ்வொரு மனிதன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், நான் இந்த கையை இப்படி அசைக்கிறேன் என்று சொன்னால் அந்த அசைவிலும் ஆண்டவன் தானே இருக்கிறார், ஆண்டவன் தான் நம்மை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த உண்மை ஞானியருக்கு புரியும். ஆனால் இவர்கள் நம்பாமல் இருந்தால் கூட தங்களுடைய பணிகளில் இருந்து சிறிதும் வழுவாது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தானே. அந்த தன்மையை தருவதே இறைவன் தான் என்பதை இந்த இடத்திலே அழுந்த பதிவு செய்கிறேன். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.